நாடு எழுத்து போடு நடுவே நலம் இருக்கும் நாடும் தலையும் சென்றால் கடைசாதி மேலாக ஒட்டு முதல் எழுத்து முதல் மூன்றாம் எழுத்து விட்டார் பரமனுக்கு வீடு என்று சொல்லக்கூடிய நாடு எழுத்து கூடுகிறது முகையிலை என்ற வார்த்தையிலே ஊ என்ற எழுத்தையும் இ என்ற மூன்றாவது எழுத்தையும் எடுத்துவிட்டால் அடுத்து இருக்கக்கூடியதுதான் அந்த கைலை. அப்பேற்பட்ட கைலை மலை விட்டிருக்கக்கூடிய அத்தியிலை கடல் அத்தியிலை நடு அத்தியிலை இட உத்தியிலே நெத்தியிலே சதாசிவன் விட்டிருப்பானது நேர்மையாய்ப்பானதை வலைப்பெண்ணி என்று ஒற்றக்கூடிய மும்மூர்த்தி முதல்மூர்த்தி எம்மூர்த்தி என்றால் அவர்தான் சிவபெருமான். அவரை தரிசித்தேன். அவரின் இடர்பாகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆரணத்தை ஏகபத்தை கண்டத்தி அம்பரத்தை அதிகாரன் காரண சக்தி கமலபுத்தி கமலமலர் கருணை மலர் காட்சி தந்து வாரணத்தில் சீரணத்தில் கும்பனத்தில் செம்பனத்தில் அம்பரத்தில் சிவகாமத்தில் பூரணத்தில் முக்கோணமான திருபத்தாயை போல மகேஸ்வரை புகழ்வே நானே என்று சொல்லக்கூடிய இச்சா சக்தி இரியா சக்தி யோக சக்தி ஞான சக்தி அந்த பராசக்தி இல்லை என்றால் அவற்கு ஏது புத்தி அவளை அடைந்தால் ஏற்படும் சித்தி என்று மற்றக்கூடிய அந்த ஆட்சியை கண்டு அவளுக்கு செய்துவிட்டேன் தொண்டு அடுத்து வைகுண்டம் என்று அங்கே காக்கும் கடவுள் என்று மற்றக்கூடிய எப்பேற்பட்ட மக்களுக்கெல்லாம் வடிவதற்கு மாயழகன் மாயா அவதாரன் என்று மற்றக்கூடிய திருவக்கும் திருவாகிய செல்வா தெய்வத்து கரசே செய்ய கண்ணா உருவ செந்துடர் ஆளி வல்லாத விளகுண்ட வருமாய் திரு மார்பா ஒருவர் காற்று மைய வகையென்னால் உடன் ஒன்று ஐவர்கள் எண்ணல் புகழ்ந்து ஒழியாது அபித்திங்கடன் என்னடைந்து அழுந்தூர் மேல் திசையில் என்ற அம்மானே எனும் அருளாசிகள் தன்னை வழங்கும் மெஷின் திரு வேங்கடமா வெண்பாவில் பாதிகள் லட்சங்களும் சன்மம் பிரியபவா அச்சா கோமா கோலா ரமராம ராமராம ராமா கோபாலா மாபாபா எனும் மற்றவர்கள் கதாபாத்திரத்தை பார்த்தோம். அவரின் மகர்ந்த மார்களை குடிகொண்டிருக்கக்கூடிய எனதுவாட்டிய மகாலட்சுமியின் கலாட்சங்களை பெற்று சுவர்க்கம் மத்தியம் பாதாளங்களை சொல்லக்கூடிய இப்பத்தற்ற கண்டத்தை படைக்கக்கூடிய அதிபதி பிண்டக்கடவுள் என்று போற்றக்கூடிய எனது தந்தை பிரம்மதேவனை பார்த்தேன். ஆழத்திலே இந்த ஞானத்திலே வரும் காலத்திலே அனுகூலத்திலே மூலத்திலே பிரபன் தானிருந்து வாசி முடிக்கிறார். தகிர அண்டங்களிலே பிண்டம் விடைக்கிறார். இந்த கண்டம்பிகள் அப்பேற்பட்ட பிரமனின் ஆவிலே குடிகொண்டிருக்கக்கூடிய எனது தாய் கலைவாணி நீலகில் இருப்பதும் கல்வியுடன் கவிவல்லோர் நிலையாக பிறப்பதும் அமர்நாவில் குடிகொண்டிருப்பதும் விஷமே அன்றோ சிவைமலனாய் பிடம் கழிந்து சிவருப்பார் தலையாகி கொடுத்திரும் செங்குந்தரும் உயர் நிலையாக பெற்றிடு நீங்கள் எல்லோரும் தயை செய்வீர்களே. புலவர்களும் புறவலர்களும் பாபலரும் நாவலரும் அணிந்து போட்டுள்ள அன்னையின் கலைவாணியின் துதிவாடி அமரேந்திராதி தேவர்களை சந்திக்கும் இதுவரை சேவைக்கு தேவையான கழகத்திற்கு இடம் கிடைக்காத காரணம் என்னவாக இருக்கலாம்? நாராயணா அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு சோசர பிரியா சூரியா கழகப்பிரியா நாரதா என்பார்கள் உலகத்தவர்கள் இந்த இனிய நேரத்தில் எங்கு சென்றாலும் கழகம் இரவிலும் கழகம் பகலிலும் கழகம் கழகத்தை செய்து உலகத்தை உய வைக்க வேண்டும் என்ற காரணத்தினால் 3 வித கழகம் மரத்திலை கழகம் பயணத்திலை கழகம் வீட்டிலை கழகம் சங்கத்திலை கழகம் ரங்க கலகலப்பா இருந்தாட்டா சங்கத்தில கழகமா ஆமா உங்கள் முன்பு நாரதநாதி அன்பொன்னார் பூந்தி சேர்ந்து அன்பொன்னார் மணிவன் அவர்களுக்கு முதல்ல பாக்கியராஜன் சார்பாக ஒரு பொன்னாடி பட்டம் அண்ணன் பாக்கியராஜ் அவர்கள் சார்பாக அவர்கள் குடும்பத்தின் சார்பாக அவர் இந்த மேடையிலே புது அதிகாரத்தின் முன்னிலையில் தோற்றி வைத்திருக்கிறார். அவருடைய அதிகாரம் மென்மேங்கு ஓங்கி ஆடுவோர் தலைத்து அருகுவோர் வேரோண்டி மூங்கில் இளையவோர் என்றுமே தலைத்திருக்க எல்லாம் அல்ல இறைவனுடைய அருளினால் எங்கள் கலைக்குழுவின் சார்பாக மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக அவர்களை வாழ்த்தி அடியனுக்கு வார்த்தை வயது இல்லைனாலும் இந்த வேடத்திற்கு ஒரு மதிப்பு உண்டு. இருந்தாலும் அவர் கோமாளி வேஷம் போட்டது எப்படி, கோமாளியா வந்தது யாரு அப்படி என்ன எமக்கு சிறிமன் நாராயணனை எமது பாட்டர் அல்லவா நாரதருக்கு அல்லவா. ஆகையினால் எங்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக கோமாளியாக வந்த அவர் மென்மேலும் வாழ வேண்டும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற காரணத்தினால் அவர்களின் சார்பாக ஆடை அணிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நேரத்தில் மனிதனாக பிறந்தா 3 அவசியம் தேவை என்ற காரணத்தினால ஏடா வந்தாலுமே கமாய்க்கு எழுந்துக்கிட்டு 3 வேணும் நினைக்கிறாங்க. மனிதனாக பிறந்துட்டா 3 அவசியம் தேவை. அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பசியாத உணவு கிளியாத ஆடை ஒழுகாத வீடு இந்த 3 மனிதர்களுக்கு அவசியம் தேவை என்ற காரணத்தினால் பாக்கியராஜ் என்றுமே அவர் மென்மேங்கி அவர் மேன்மை அடைய அந்த கிருபா கலாச்சாரத்தினால் அத்தனை உள்ளங்களும் மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன ஒரு விஷயம் வந்து இருக்கும் பொழுது 4 12 அடி நதிபடி 1 காலடி அப்படி என்பது போல ஆறாக்கிறை போல 4 பந்தனாக இருந்தது.
ஆனா இன்று சந்தையில வெங்காய கூறு வச்சது போல அங்கன மட்டும் இங்கன மட்டும் இருக்கின்றதை போல மனித வாழ்க்கையும் அதுதான். வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் யாவதன்மை இங்கார் மரப்பதன ஏரக செட்டியாரை என்பதை போல எல்லாம் அந்த செட்டியாருக்கு போய் சேர வேண்டும் என்று கூறிக்கொண்டு வணக்கத்தை பன்னெண்டு கரம் கூப்பி சிறந்தாத்து பணிகளை தொடங்குகின்ற. நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். அவையான கழகத்தை செய்து இந்த உலகத்தில் எதை எப்படி செய்வது வல்லத்தினாடி தண்ணீர் செல்லும் அதே போல பல புண்ணியவான்கள் உள்ளத்தினாடி கண்ணியவான் விட்டிருப்பார்கள் என்பது சான்றோர்கள் வாக்கல்லவா. ஆக்கள் அளித்தல் காத்தல் என்று ஓட்டக்கூடிய காக்கும் கடவுள் இந்த உலகத்தில் யார் அப்படின்னா அவர்தான் மகாவிஷ்ணு. ஏலமாகிய மீனமாகியும் நபர் அரியாகியும் குணமாய் மழுத்தறிந்த கோவாகியும் அரக்கர்களை கொலை செய்த வான நாயகனாகியும் என்றவால் மலரடி மறைவேறே என்று ஏக பரம்பரையை இதயத்தில் நிறுத்தி கழகத்திற்காக அடியெடுத்து கொடுக்கக்கூடிய எனது கண்ணனை நினைத்தாலே என் எண்ணமெல்லாம் பூர்த்தியாகும் என்று கூறிக்கொண்டு அந்த அழகமலையானை வணங்க வேண்டும் அல்லவா. அதனால்தான் அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றால் இதையே பார்ப்பவர் கண்ணுக்கு தெரிவேன் என்றால் பாரதத்தில் கண்ணன் அழைத்தவர் குரலுக்கு Oh
ஓரறிவு புழுப்பூச்சி ஈரறிவு மீன்களுக்கு மூன்றறிவு பறவைகளுக்கு நான்கறிவு மிருகங்களுக்கு ஐந்தறிவு மனிதனுக்கு ஆறறிவு ஏன் கொடுத்தார் இது நல்லது இது கெட்டது இது செய்யலாம் செய்யக்கூடாது இது உண்ணலாம் உண்ணக்கூடாது இது பகிர்வதற்காகத்தான் மனிதனுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறான் தூங்கும் போது அடடா இப்படி தூங்கும் போது மூச்சு சுழிமாறி போனாலும் மூச்சு அருள் இல்லாதவனுக்கு அபுலகம் இல்லை பொருள் இல்லாதவனுக்கு இவ்வுலகம் இல்லை அதே நேரத்தில் அருளும் பொருளும் இல்லை என எவர்களுக்கு எந்த உலகமே சொந்தமில்லை என்ற காரணத்தினால் 39 தேவர்களும் 48,000 மணி உண்டவர்களும் தருணர் கிண்ணரர் குமருடர் வித்யாகரர் யக்ஷர் காந்தர்வர் என்று சொல்லக்கூடிய இப்பேற்பட்ட தேவர்கள் வாழக்கூடிய உலகத்திலே அனிமா மகிமா லகிமா கரிமா பிராப்தி பிரகாமியம் ஈசத்துவம் அசித்துவம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமா சித்திகள் இல்லை என தேவர்கள் உலகத்தில் அவர்கள் வாழ்க்கையே கிடையாது பொருள் என்று நிறைந்ததுதான் மனிதனுடைய வாழ்க்கை தாயினுடைய கருவறைகள் இருந்து புறந்து இந்த மண் கண்டத்தில் சீமானா கோமானா குமானா அதை வளர்ச்சி வாழ்க்கை நடத்த வேண்டும் என்ற காரணத்தினால் அப்பேற்பட்ட மாபெரும் மனிதனுக்கு கல்லற பொருள்களும் அவசியம் சில்லறை என்ற பணமில்லை என மனிதன் குணத்தில் சமமடா என்ற காரணத்தினால் ஓரறிவு உள்ள மரமாகப்பட்டது பட்டுவிட்டா எரிக்க உதவுகிறது சில ஜாமான்கள் உதவுகிறது அப்பேற்பட்ட பட்டுப்பட மரத்தை மனிதன் மத்தியினத்தினால் கலப்பையாக செதுக்கி பூமியை கிண்டி பல தானியங்கள் விதைத்தோம் ஆனால் அதனால் விளையக்கூடிய தானியங்களினால் பல சிவராசிகளுக்கு உணவாக செல்லக்கூடிய தன்மை ஒரு மரத்தினாலேயாவது இந்த பூமியில உண்டு அதே போல மனிதர்கள் இறந்து போனோம்னா எதுக்கு உதவுகின்றோம் மனிதன் நினைக்கிறான் பிறர் பொருள் மேல ஆசை வைக்கின்றான் ஆசை வைக்கிறதானே மனிதனுடைய கணக்கு ஆசை இல்லாத மனிதன் அந்தத்தில் எவரும் இருக்கக்கூடாது ஆகையினால்தான் ஆசை என்ன பேராசையா பிறர் பொருள் மேல் ஆசை வைக்கிறவன் தான் பொருளுக்குத்தான் மனிதன் ஆசைப்படுங்க உழைத்து சம்பாதிக்க வேண்டும் ஆண்டவன் அதனாலதான் மனிதனை உருவாக்கி மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது ஒரு நியதியை கடவுளே வகுத்திருக்கிறார் அதையெல்லாம் விட்டு மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் குறுக்கு வழியில் வாழ்வதே வேண்டும் இருட்டு உலகமடா அப்படி என்ற ஒரு பாதையை மனிதன் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறான் என்றால் தாங்கள் ஓரமா நின்ற மத்தையை பார்த்தால் அப்படி பார்க்கலாமோ அப்படி என்ற மறைந்து நின்று பார்த்தால் மர்மம் என்ன இந்த பார்வை ஓர பார்வை ஒய்யார பார்வை உச்சி பார்வை கருட பார்வை எந்த பார்வை இருந்தாலும் நமக்கு ஒரு தனி பார்வை உண்டு என்பதை கண்டு மனதால் உண்டு இந்த பார்வை நீங்க எங்க இருந்தாலும் நாங்க அற பார்வையில பார்க்கக்கூடிய செல்லக்கூடியவர்கள் என்ன மேல இருந்து கீழே நோக்கி வரும்பொழுது எப்படி எது என்ன இருக்குன்றது தெரியாதா எந்த இடம் மேடு எந்த இடம் பள்ளம் அப்படி என்றதை மேட்டை பள்ளமாக்குவது பள்ளத்தை மேடாக்குவது ஏன்னா மேல இருந்து கீழே வரணும் கீழே இருந்து மேல போகும் அதே நேரத்தில் மாநிலர்கள் எல்லாம் கீழே இருந்து மேல போயிட்டா மேல இருந்து மறுபடியும் கீழே வருவதற்கு ரொம்ப ரொம்ப சிரமம் அதனால மனித வாழ்க்கையே அதான் சொல்லியிருக்கிறேன் இன்பமான வாழ்க்கை இந்த உலகத்துல மனிதனுக்காக கடவுள் பட்ட வகுத்தது இரண்டல்லவா அதனால இந்த இரண்டு என்ற ஸ்தாபனம் என்ன அப்படி என்ன சந்திரன் ஒன்று சூரியன் ஒன்று இடைகளை பெண்களை ஆண் ஒன்று பெண் ஒன்று இன்பம் ஒன்று துன்பம் ஒன்று என்ற படைத்த கடவுள் மனிதனாகப்பட்டவன் இன்பத்தை நேசிக்க நினைக்கிறார் துன்பம் வரும்பொழுது விழுந்து படுக்கிறான் ஐயா எந்த இன்பமா இருந்தா அங்க ஓடி முன்ன நிற்பேன் ஆனா 10 பேர் கம்பெனி நிக்கிறாங்க அங்க முன்ன போவானா எப்படி போங்க அங்க எதிர்த்து நின்றாதான் எதிர்த்து நிக்கிறவன் தான் மனிதன் போரிலே வந்து மகாபாரதத்தில் எத்தனை பேர் எதிர்த்து நின்றவர்கள் தான் வீரர்களாக புறமுது கொடுத்து போனேன்னா அவன் மண்டைச்சன்மை அல்ல அப்படின்ற காரணத்தினால்தான்
இங்க வரும்பொழுது மட்டும் கழுத்திறந்தது மாதிரி நாடு பாடு பாடாவிட்டால் மரமனுக்கு ஏதரா வீடு என்ற காரணத்தினால் அவரவர்கள் செய்யக்கூடிய அக்கிரமங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய மண்ணை என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை என்பது பூமி தாய் அல்லவா. அதனாலதான் மண்ணையும் மென்னையும் ஒன்று என்று சேர்த்த காரணத்தினால் ஒரு தாய் கருவிலை குழந்தையை சுமந்து இந்த உலகத்தில் ஈண்டெடுக்கிறார்கள் என்றால் அப்பேற்பட்ட அந்த குழந்தைக்கு தன்னுடைய உடம்பில் உள்ள ரத்தத்தை அமுது பாராட்டி கொடுத்து ஆறாரோ ஆறிடாரோ என்ற வாழ்வுடைய சீராட்டி தாளாட்டக்கூடிய தன்மை ஒரு தாய்க்கு உண்டு. அப்பேற்பட்ட அந்த குழந்தையை முன் உலகம் இதுதான் என்று முதலிலே இந்த உலகத்தை அறிமுகப்படுத்துவது அந்த தாய் அல்லவா. அதனாலதான் அந்த தாய் இடுப்பளவளை சுமந்து முன் உலகம் இதுதான் என்ற ராமமூர்த்தி அவர்களே எல்லாம் பார்த்துக்கோங்க அப்படின்னு தாய் தான் அறிமுகப்படுத்துகிறார். ஆனால் ஒரு தகப்பனாகப்பட்டவன் அந்த குழந்தையை தோள்பட்டை அளவிலை சுமந்து நான் பெற்ற மகனே, நான் பார்க்காத இந்த உலகத்தை இந்த பூமியை இந்த கண்காணாத நிகழ்ச்சியை நீ பார்க்க வேண்டுமாப்பா அப்படி என்றான் தோள்பட்டை அளவிலை சுமக்கிறான் ஒரு தந்தை. அப்பேற்பட்ட அந்த தாயும் தந்தையும் இந்த குழந்தை மனிதனாகி என தக்க பருவம் என்ற மனைவி வந்தவுடனே அந்த துணையை வச்சுக்கிட்டு துணை வந்தவுடனே நினைப்பெல்லாம் மனமாறுகிறான் மனிதன். அதாவது என்ன அதை எண்ணமெல்லாம் எண்ணி என்ன ஏழை நெஞ்ச புண்ணாகி போக்கிவிடும் ஏழை இந்த பராபர கூட்டிலே அப்பேற்பட்ட தாய்க்கு ஒரு முக்கிய தத்துவங்களை கொடுக்கக்கூடியதுதான் இந்த உலகம் என்ற காரணத்தினால் வித்தில்லாம சம்பிரதாயம் மேலும் இல்லை வீடுமலை என்ற காரணத்தினால் அந்த தாய்க்கு ஒரு முக்கிய தத்துவங்களை கொடுத்து பிறகு நமது கழகம் எங்கே கிடைக்குமா என்பதை பயணத்திலே பார்க்க வேண்டும் என்ற காரணத்தால் தாய் மாறிய பொழி பபல் மாரியம்மா திருமாறிட பொழி பபல் காளியம்மா அம்மா 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 அரும்பாகி முட்டாகி பூவாகி பூத்தோட உண்டான பூவாகி அரும்பாகி முட்டாகி பூவாகி பூத்தோட உண்டான பூவாகி துடித்த மாலை இடித்து தாரி கழுத்த காட்டி சங்கதிகள் சேர்த்து அரும்பாகி முட்டாய் பூவாகி பூத்தோட உண்டான பூவாகி வாத்தியாரே சாரி தானே ஏன்னா உங்க நினைக்கிட்ட நாங்கள் வரணும். மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ நீ மூவேந்த வழிவந்த மன்னவனோ மன்னவனோ சக்கர கட்டி சந்தன பெட்டி இவ சித்திர குட்டி வந்தது விட்டி எப்பொழுது மசத்தும் உடைய மசத்தம் எப்பொழுது மசத்தும் உடைய மசத்தம் ஒட்டிப்போ சக்கர கட்டி சந்தன பெட்டி இவ சித்திர குட்டி வந்தது பெட்டி சரியாக வாத்தியார் பொழுது
அம்மா அம்மா குளிர்ச்சிக்கு ஆணி பேர் போகணும். ஆகையினால என்ன ஒரு பெரிய ஒரு நகர் ஒண்ணு இருக்கு, அதையும் சந்திக்க அம்மா எங்கு சென்றாலும் நல்ல ஒரு முடிவோடு தட்டுக்களை எதிர்பார்ப்போடு வெந்தட்டு செந்தட்டு வந்தட்டு அப்பேற்பட்ட தட்டுக்களுக்காக எதிர்பார்க்கக்கூடிய காரணத்தினால் வந்து இருக்கக்கூடிய வந்தமான சோலை இப்பேற்பட்ட பூங்காவன சோலையை பார்த்த உடனே வண்ண மலர்களும் மலர்களின் அரு மனம் காரண பாதையும் நீங்களும் எவ்வளவு அற்புதமாக இருக்கின்றது. அடர்ந்தவனம், கெந்தமாவனம், நர்மதாவனம், பரிகிரிவனம் என்று பற்றக்கூடிய இத்தனை வனங்களுக்கு மத்தியில் வந்திருக்கக்கூடிய வனமோ குறிஞ்சி வனம் அல்லவா? குறிஞ்சி என்றால் பசியை தீர்க்கக்கூடிய இடம் அல்லவா? இப்பேற்பட்ட இடத்துக்கு எனக்கும் சம்பந்தம் உண்டு என்ற காரணத்தினாலதான் கிளாகரியார ரொம்ப நாளைக்கு பின்னால இந்த கம்மாக்கார ஓரத்தை நான் சந்திக்கிறேன் அப்படின்னா அவருக்கு சொல்லிக்கிறாம அவர் அடிக்கிற உண்டு என்ன போட்டி பாட்டு பாடணுமா? போட்டி பாட்டு பாடுங்க. அவர் என்ன சொல்றது? அவர் சொல்லாமே நான் அந்த இடத்துக்கு நான் போயிடுவேன். அப்படியா? எம்பிட்டே சாப்பிட்ட ராஜா நாங்கெல்லாம் பக்குவமா இருந்துகிட்டு மணியின் ஒளிகளே பாட்டி சைக்கும் மணிக்குயிலே ஒயிலே உலகத்திலே நிலை பெறவே வறுமையிலே வண்ண வண்ண பூமலரும் வனத்தினே லயித்திருக்கும் பூவன பாவனிய பாமர பாடு
அதுக்காக நீங்க வந்து ஒத்த கால கட்டுவீங்களா? அருமையான காலம் என்ற ஆத்மாவுக்குள் என்கின்ற ரக்கத்துடன் லோகத்தை நினைத்து வாழ்வதை பார்க்க போன மகமையால் மற்றையால் மான சரஸ்வதியார் பரிவாதினியால் மகதியால் என்று ஓட்டக்கூடிய யாழின் இனிமையை காட்டிலும் சுரதமாக ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய சத்தம் தானா? பூவுலகம் அங்கைக்கு இப்படி ஒரு விதமான புகழ் பலம் அமையாது என்பார்கள். அதனாலதான் எந்த உலகம் அங்கைதான் இவள் அதில் எந்த ஒரு காரியங்களே கிடையாது என்ற காரணத்தினால்தான் யாழிய வாயவு எவள வாயவொழி ஏழியில் உள்ளவா வேலைகளை வாய புயலில் ஒளிய வயல் வெளியே ஒளியா இருள் என்று பெற்றக்கூடிய இந்த கவியவே அவர்களிடம் தான் நான் படிச்சுக்கிட்டேன். இன்னைக்கு வரக்கூடியவர்களிடம் என அற்புதஸ்ரீ மேகஸ்ரீ என திலகாஸ்ரீ அவர்களிடம் தான் அடியன் கற்றுக்கொண்டோம். ஆகையினாலதான் ஐயா ராமமூர்த்தி அவர்களே கனடாவை கொஞ்சம் ஒத்திக்க பாக்குறான். அப்படியா? பாருங்க. தென்னை மரத்தோப்புக்குள்ளே குயிலே குயிலே என்னை தேடி வந்து சேதி சொன்ன மயிலே மயிலே. அதே விஷயம் அதே ராகம் நாலு புண்ணியவான்கள் சந்தித்ததுல மனமகிழ்ச்சி அடைகின்றேன். தென்னை மரத்தோப்புக்குள்ளே குயிலே குயிலே என்னை தேடி வந்து சேதி சொன்ன மயிலே மயிலே. தென்னை மரத்தோப்புக்குள்ளே குயிலே குயிலே காத்திரு
பூச்சி அது கூட துணியை காட்டு அது மோசித்து போகுது உன்னை நினைச்ச பூப்பு பூச்சி பூச்சி மலை உச்சியிலே காற்று முத்தையிலே பச்சமரம் முத்தையிலே வாழை மரம் காட்டையிலே எட்டருவப்பட்டவன் சாய்வதன் மேற்கு தொடர்ச்சி மலை உச்சியிலே அதனாலதான் இப்பேற்பட்ட இந்த பூஞ்சோலை தாண்டி தானே நம்ம வந்தோம். பூஞ்சோலை சக்கரத்துக்கு போனோம். அப்படியா?
நன்றி நன்றி நன்றி. ஆகையினால 4 பேர் போற பாதையில போக வேண்டும் என்று பெரியவர்கள் சின்ன ஆளுகளை பார்த்து சொன்னா, இந்த காலத்துல சின்ன பையன் ஒரு பையன் கேட்க மாட்டேன், நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது, போயா எங்களுக்கு தெரியாத வழி அப்படின்ட்டு இவர் நேரம் எங்க குறிப்பா போவாங்க, பாரி என்ற அந்த உலகத்துல ஒயின் ஷாப் என்று சொல்லக்கூடிய பாறையிலே போய் மதுபானத்தை வாங்கி பச்சை தண்ணி கூட இருக்கா இல்லையாண்டு அந்த மதுபானத்தை ராமா இளையவர்கள் அருந்திய பிறகுதான், போதை என்ற மயக்கம் வந்த பிறகுதான் அந்த பெரிய மனுஷன் 4 பேர் போன பாதையில போங்கன்னு சொன்னாரு. அப்படின்னா அது எந்த பாதை அப்படின்னு முருகா. ஆகையினாலதான் என்ன சில நேரங்கள கழுவுறவரை நழுவுற மீன் மாதிரி ஒதுக்கிறீங்க இல்லையா, தாங்கள் அப்பதான் அந்த மதுபானம் என்ற மயக்கத்தான் நினைச்சு பார்ப்பாங்க. என்ன அறிவு பெருக்கெடுக்குமா, போதை என்ற மயக்கம் வந்த பிறகு என்ன பழமையெல்லாம் நினைவூட்டக்கூடிய தன்மை எது அந்த போதைக்குள்ளதான் இருக்கு. அதனாலதான் அந்த 4 பேர் போன பாதை அப்படின்னா அது எதுன்னா, 63 நாயன்மார்கள் வந்து அப்பர் சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர் என்று மாற்றக்கூடிய அந்த 4 பேர்களுக்கு தான், 4 பிறவர்களுக்கு தான் சிவனாகப்பட்டவர் ஆன்மீக பாதை என்று அந்த அடியெடுத்து கொடுத்த காரணத்தினால் அந்த 4 பேருக்கு சமமாக வந்து நீங்க அமர்ந்திருக்கிறீங்கன்னா நீங்க வழிகாட்டி. இந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மனதுக்கு பிடித்தது குளிர்ச்சியான தண்ணிக்கு பக்கத்துல இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு நன்மை எதுவுமே கிடைக்காது. கம்மலடி 10 நாள் குளிச்சிருக்கேன், மேடை என்னமோ தெரியல, ஒரு ஈர்ப்பு தன்மை இந்த மேடைக்கு உண்மையிலே அவ்வளவு ஒரு தெய்வீக கடாச்சாரம் உண்டு. ஆகையினால எல்லாம் அல்ல உள்ளுயிர் வெள்ளையிறாய் ஊழ்வென வெள்ள நுழையும் என்ற காரணத்தினால் பாடிக்கிட்டே இருக்கலாம், பேசிக்கிட்டே இருக்கலாம், நடிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதே நேரத்தில் தனி மரம் தோப்பாகாது, சந்திக்கிறவர்கள் சந்திக்க வேண்டும் என்ற காரணத்தினால்தான் என்ன கலைகளுக்கு வெளிகளுக்கு ஒரு ஓவியத்தை ஒரு என்ன புலவன் வடித்தானே ஒரு கடையில் புல்வெளி கூட கவி பாடுது சிலையே பழிவாங்கிற சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீர் படித்தார். அந்த கண்ணீரில் இருந்து அமிர்தவள்ளி சுந்தரவள்ளிகிற மாதவன் தோன்றி அமிர்தவள்ளியை முருகனாகப்பட்டவர் திருப்பரம் திருத்தனிலே திருமணம் புரிந்து விட்டார். இளையவள் சுந்தரவள்ளி சுதந்திரமாக முருகனை அடையும் காலம் கிட்டியதால் எண்ணுநாள் நாடகத்தை ஆஜரோட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பரவாயில்லை, கலியுக கந்தபெருமானர் வள்ளிக்கும் கலப்பு திருமணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது கந்தபுராணத்திலேயே கணக்கு.
மனக்கணக்கோடுதான் சோழங்குருணியாரு வருகிறார். ரொம்ப நாளாச்சு என்ன பட்டப்பட்டு வடிவர்கள் வருகிறார். இவர்களை பற்றி எனக்கு எல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாததை பாதித்து அவர்களிடமும் என்ன விவரங்கள் இருக்கின்றது சற்று உற்று கவனிப்போம். நாராயணா